என்ன போல் வாழ்க்கைன்னு சொல்லுவாங்க. என் பொண்ணு பிறந்த உடனே அந்த நியூ பார்ன் ஃபேஸை அப்படியே ஃபோட்டோ எடுத்து வச்சுருந்தோம். ஆனால் என் பையனை அந்த நியூ பார்ன் ஃபேஸ் ஃபோட்டோ எடுக்கவே இல்லை பிறந்த உடனே. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. வளர்ந்தப்புறம் அக்கா ஃபோட்டோ மட்டும் இருக்குது, ஏன் பர்த் ஃபோட்டோ இல்லவே இல்லையே அப்படின்னு கேட்பானேன்னு யோசிச்சுட்டே இருந்தேன். ஏன்னா 8 இயர்ஸ்க்கு முன்னாடி அவளையே ஃபோட்டோ எடுத்து வச்சுருந்தோம். அப்போ இவனை ஏன் எடுக்கலன்னு இவன் கண்டிப்பாக கேட்பானோன்னு யோசிச்சுட்டே இருந்தேன். அப்போ தான் என் பையன் பிறந்த ஹாஸ்பிட்டல்லேருந்து இந்த பார்சல் கொரியர் அனுப்பியிருந்தாங்க. சரி என்னன்னு பார்த்தா ரொம்ப சர்ப்ரைஸாக இருந்தது. பர்த் டீட்டெயில்ஸ் ஃபோட்டோ ஃப்ரேம் அனுப்பியிருந்தாங்க, பிறந்த உடனே எடுத்த ஃபோட்டோவோட. பார்க்கவே ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஒரு ஸ்டாண்ட் கூட ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கிற மாதிரி கூடவே அனுப்பியிருந்தாங்க. பிறந்து 2-3 நாள் இவன் என்னோடையே அந்த போஸ்ட்மார்ட்டம் கேர் யூனிட்டில் என் கூடவே தான் இருந்தான். எனக்கு ஃபோன்லாம் அப்போ வச்சுக்க அலோவ் பண்ணாததால் அவனை ஃபோட்டோ எதுவும் நான் எடுக்க முடியலை. ஃபோட்டோ எடுத்து வைக்கலையே, எனக்கு அப்போவே கஷ்டமாக தான் இருந்தது. ஸோ இந்த ஃபோட்டோ ஃப்ரேமை பார்த்தோன்னே எனக்கு ஒரு சின்ன ஹாப்பினஸ். இதில் என்னெல்லாம் டீட்டெயில்ஸ் இருந்ததுன்னா, பேரண்ட்ஸ் நேம், பர்த் டைம், பர்த் டேட், பிறந்த ஹாஸ்பிட்டல், பர்த் வெயிட், பர்த் ஹைட், பிறந்த டே, இந்த டீட்டெயில்ஸ்லாம் கூட இருந்தது. நம்ம யூஸ்வலாக பர்த் டேட் அப்புறம் டைம்லாம் நோட் பண்ணி வைப்போம். பட் ஹைட்டு வெயிட் எல்லாம் அக்யூரேட்டான மெஷர்மெண்ட்டோட ஞாபகமாக வச்சுக்க மாட்டோம். இந்த பர்த் ஃப்ரேம் நீங்கள் ரெடி பண்ணி வச்சா ஃப்யூச்சரில் ஒரு நல்ல மெமரியாகவும் இருக்கும். மோரோவர் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு நல்ல கரெக்டாக அக்யூரேட்டாக ஞாபகமாக வச்சுக்கிறதுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு மேபி இது யூஸ்ஃபுல்லாக இருக்குமேன்னு தான் இந்த வீடியோ ஷேர் பண்ணுறேன். நம்ம சேனலில் இன்னும் நிறைய வீடியோஸ்க்காக ஆர்ஜே ஹோம்மேக்கர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து நான் போஸ்ட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.